அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க இருப்பது கடந்த வாரம் வெளியான அகத்தியா அப்படிங்கிற படத்தில் வரும் முதல் பாடலான செம்மண்ணு தானே அப்படிங்கிற பாடலோட ரிவ்யூ தான். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பாடலாசிரியர் பா விஜய் எழுதி இயக்கி இருக்கிறார். எனவே இந்த படத்தின் அனைத்து பாடல்களையுமே அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜாவின் இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த பாடல் தொடக்கம் முதல் இறுதி வரையிலுமே அவ்வளவு தூய தமிழ் சொற்கள்ல இலக்கிய சொற்கள் நிறைந்து அழகான ஒரு தமிழ் பாடலா வெளிவந்திருக்குது. அதற்காகவே பாடலாசிரியர் பா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவ்வளவு இயல்பா எளிமையாகவும் இருக்குது நம்ம கேட்கறதுக்கு. அதே மாதிரி அந்த இசைக்கு ஏற்ப அழகாகவும் பொருந்தி வந்திருக்கு. இந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் கேட்கிறப்போ பாட்டு எழுதி இசையமைச்சாங்களா இல்லை இசையமைத்த பிறகு பாடல் எழுதினாங்களான்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் நமக்கு தோன்றுவதை தவிர்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு இயல்பா ஒரு வரியோட இறுதி வார்த்தையிலிருந்து அடுத்த வரியோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்வையாவே இந்த பாடல் போயிட்டு இருக்குது. அதுவும் இறுதி எழுத்துக்கள் ஒன்னொன்னுமே இயல்பா தமிழ் இலக்கணத்துல வர்ற இயல்பு அப்படிங்கிற ஒரு இலக்கணப்படியே அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பா இருக்குது. அதற்கு உதாரணமா இந்த பாடலோட தொடக்க வரியவே பாத்தீங்கன்னா, செம்மண்ணு தானே எங்க சாமி, இது சித்தர் வாழுற பூமி அப்படின்னு ஆரம்பிக்கும். அவ்வளவு அழகா ஒவ்வொரு வரியிலும் போயிட்டே இருக்கும். இந்த பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.